ஸ்ரீராமர் வளைச்ச வில்லோட பெயர் என்னன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கும் இந்த கதைக்கும் என்னதான் சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். திரிபுர அசுரர்கள்னு 3 அசுரர்கள் இருந்தாங்க. அவங்களோட அழிவு சிவபெருமான் கையால நடக்கணும். அதுக்கு சிவபெருமான் எடுத்த ஆயுதம் தான் இந்திரனிலிருந்து மும்மூர்த்திகள் வரைக்கும் எல்லாருடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து உருவானது தான் பினாகம் அப்படின்ற இந்த தனுசு. அந்த தனுசை வச்சு சிவபெருமான் அந்த 3 அசுரர்களையும் அழிக்கிறாரு. அந்த அசுரர்களை அழிச்ச அந்த தனுசு வேறு ஒரு காரணத்துக்காக பூலோகத்துல மிதிலை ராஜ்யத்தை சேர்ந்த தேவரதன் கிட்ட அந்த தனுசை ஒப்படைக்கிறாரு. அது என்ன காரணம்? அதுதான் ஸ்ரீமன் நாராயணருடைய 7வது அவதாரமான ஸ்ரீராம அவதாரம். பல காலங்கள் கழிச்சு மிதிலை ராஜ்யத்துடைய இளவரசியான சீதா தேவிக்கு சுயம்பரம் ஏற்பாடு பண்றாங்க. விஸ்வாமித்திரரால அந்த சுயம்பரத்துக்கு கூட்டிட்டு வரப்பட்ட ஸ்ரீராமர் இந்த பினாகம் அப்படின்ற அந்த சிவதனுசை வளைச்சு சீதா தேவிய திருமணமும் பண்றாங்க.